வாசனை பூசி வரக்கூடிய பெண் பஹிய ஜானியா, விபச்சாரம் செய்கின்றவர் சொன்னாங்க. எங்க வார பெண்மணி தெரியுமா? இஷாவுக்கு பள்ளிக்கு வார பெண்மணி நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஷாவுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய பெண்மணி நல்ல பெண்மணியா மோசமான பெண்மணியா? தொழுறதுக்கு வாரா. ஆனால் இந்த மாதிரி வந்தால் வாசம் உணர்கின்ற அமைப்பில் அவர் வருவாராக இருந்தால் விபச்சாரி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு இந்த வார்த்தை உபயோகிக்கிறாங்க, தண்டனைக்குரிய விபச்சாரி என்று சொல்லல. ஆனா அந்த செயலை இந்த செயலை என்ன செஞ்சாங்க? ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அர்பஉன் மின் ஸஆதத்தில் மர்இல் முஸ்லிம், 4 விஷயங்கள் ஒரு முஸ்லிமுடைய சந்தோஷத்தில் உள்ளவைகள் என்று சொன்னாங்க. ஒன்று என்ன தெரியுமா? அல் மஸ்கனுல் வாஸி, விசாலமான வீடு. டெக்கரேட் பண்ண உள்ள வீடு அல்ல, விசாலமான வீடு. சிலவன் சின்ன வீடு இருக்கும், ஆனா அது செலவழிச்சுக்கிறது பாத்தீங்கன்னா என்னது? கோடிக்கணக்கில் செலவழிச்சப்ப எதுக்காக வேண்டி? இந்த குடையிறதுக்காக வேண்டி, அதில செய்யறதுக்காண்டி. மஸ்கனுல் வாஸி, விசாலமான வீடு. வல் மர்கபுல் ஹனி, வசதியான வாகனம். மர்கபுல் ஹனி, வசதியான வாகனம். வல் ஹாதிமுல் அமீன், நம்பிக்கையான வேலைக்காரன். வல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான ஒரு மனைவி. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்கள் மனைவியிடத்தில் நீங்க நிறைய குறை காணுங்க என்று வைங்கள், ஒழுக்கத்துல ஒரு குறையும் காணல என்று வைங்க.